மருமகள் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். தமிழ் ரொம்பவே பிடிவாதமா இருக்காங்க. என்னுடைய குழந்தை எனக்கு வேணும்னு சொல்லி அவ்வளோ பிடிவாதம் பண்றாங்க. அதே அளவுக்கு பிடிவாதத்துல தான் சேதுவும் இருக்காங்க. உடனே தமிழ் வந்து சொல்றாங்க, இங்க பாருங்க ஐயா, எனக்கு தெரியாம குழந்தைய வந்து தூக்கிட்டு போனாங்க. ஏகப்பட்ட விஷயம் குழந்தைக்கு எதிராக பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது எதை நம்பி என்னுடைய குழந்தையை கொடுக்க சொல்றீங்கன்னு சொல்லி தமிழ் கேக்குறாங்க. உடனே சேது வந்து, ஐயா, ஏதோ சில கருத்து வேறுபாட்டால குழந்தைய வந்து நானும் தூக்கல, அது எல்லாமே உண்மைதான். அதுக்காக நான் அப்படியே ஒன்றும் குழந்தை வீட்டில் இல்லை. இப்போ என் குழந்தைய நல்லபடியா பாத்துக்கிறேன். என் குழந்தை தான் எனக்கு எல்லாமே. என் குழந்தைய விட்டுட்டு என்னால இருக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு சேது சொல்றாங்க. உடனே ராஜாங்கத்துக்கிட்ட கேக்குறாங்க. ராஜாங்கமும் சொல்றாங்க, என்னதான் தமிழ் குழந்தை பெற்றிருந்தாலும் சேதுக்கும் இதுல உரிமை இருக்குல்ல. ரெட்டை குழந்தையில தமிழ் கிட்ட ஒரு குழந்தையும் சேது கிட்ட ஒரு குழந்தை இருக்கு. இப்படி இருக்கும்போது எப்படி மாத்த முடியும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இத கேட்ட உடனே வந்து ஐஸ்வர்யா, எனக்கு ஒரு மறுப்பு இருக்கு மாமா, நான் இப்படி பேசுறேன்றத தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கு ஒரு மறுப்பு இருக்கு, அந்த விஷயத்த சொல்றேன். நான் இத தமிழுக்கு சாதகமாவோ சேது மாமாவுக்கு ஆப்போசிட்டாவும் பேச கிடையாது. குழந்தை மனசுல வச்சுக்கிட்டு தான் நான் பேசுறேன். சேது மாமா குழந்தைய நல்லபடியா பாத்துக்கிறாரு, ஒத்துக்கிறேன். நான் அதை இல்லைன்னா சொல்லல. ஆனா குழந்தை தாய்ப்பாலே குடிக்காம வளர்ந்தா அது எந்த அளவுக்கு அதோட அரவணைப்பு இல்லாம இருந்தா அந்த அளவுக்கு குழந்தை கஷ்டப்படும். அதனால மொத்தமா தமிழ் கிட்ட கொடுங்க நல்லா சொல்லல. கொஞ்ச நாளைக்கு குழந்தை தமிழ் கிட்ட இருக்கட்டும் தான் நான் சொல்றேன்னு சொன்னதும் சேதுக்கா பயங்கரமா வந்து கோபம் வருது. உடனே சேது, அதெல்லாம் முடியாது. நான் வந்து குழந்தைய எதுக்காகவும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி ரொம்பவே கோபத்துல மாறி மாறி ஆர்கியூ பண்றாங்க. உடனே நம்ம தமிழ் வந்து, இங்க பாருங்க ஐயா, என்னாலலாம் குழந்தைய கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அவ்வளோ பிடிவாதத்துல இருக்காங்க. உடனே வந்து, சரிம்மா, நீங்க இப்படி 2 பேருமே பிடிவாதத்துல இருக்கீங்க. கடவுள் போலதான் குழந்தைங்க, குழந்தை கைங்களே தீர்ப்பு விட்டுடலாம்னு சொல்லி 2 சீட்டை எழுதி போடுறாங்க. அந்த 2 சீட்ல எந்த சீட்டு குழந்தை எடுக்குதோ அதுபடியே நடக்கட்டும்னு சொல்றாங்க. இப்ப சீட்டும் எழுதி போடுறாங்க. குழந்தை ஒண்ணு எடுக்குது. ஒரு குழந்தை அம்மா கிட்டயும் இன்னொரு குழந்தை அப்பா கிட்டயும் இருக்க அந்த மாதிரி சீட்டு எடுத்து போட்டதோ உடனே சேதுக்கு அவ்வளவு சந்தோஷமாயிடுது. தமிழுக்கு அவ்வளவு கோபம் வருது. உடனே சேது, ஐயா, ஆண் குழந்தைய தூக்கிட்டு போறதுல எனக்கு பிரச்சனை கிடையாது. என் அம்மா சின்ன வயசுலயே தவறிட்டாங்க. எனக்கு பிறக்க போற குழந்தை பெண் குழந்தையா வரும், அதுல நான் வந்து பொறுப்பேன்னு சொல்லி என் அம்மா அடிக்கடி கனவுல வந்து சொல்லியிருக்காங்க. அதனால பெண் குழந்தைய நான் தூக்கிட்டு போறேன்னு சொன்னதும் தமிழுக்கு இன்னும் கோபம் வருது. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என் 2 குழந்தையுமே நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்றேன். நீங்க என்ன பெண் குழந்தை ஆண் குழந்தைன்னு சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் ரொம்ப கோபப்படுறாங்க. இப்ப மாறி மாறி ஆர்குமெண்ட் திரும்ப நடக்குது. உடனே, இங்க பாருமா, ஒவ்வொரு வாரமும் குழந்தைங்க மாறும். கரெக்டா ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் உன்கிட்ட இருக்க பெண் குழந்தைய எடுத்துட்டு நீ ஆண் குழந்தைய வாங்கிக்கணும். அதே மாதிரி ஆண் குழந்தைய கொடுத்துட்டு பெண் குழந்தைய வாங்கிக்கணும். 2 பேருக்குமே அப்பா பாசமும் கிடைக்கும், அம்மா பாசமும் கிடைக்கும்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட 2 பேருக்குமே அவ்வளோ சந்தோஷமாகுது. அடுத்ததா எல்லாரும் அவங்கவுங்க பாட்டுக்கு வீட்டுக்கு போயிடுறாங்க. இப்ப பேர் சூட்டு விழாவுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. சேதுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. குழந்தையோட பேர் சூட்டு விழா நல்லா கிராண்டா பண்ணணும்னு சொல்லிட்டு தமிழ் அதேபடிதான் குழந்தையோட பேர் சூட்டு விழா நடக்கணும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. தமிழ் நினைச்ச பேரு சேது வைப்பாங்களா, சேது நினைச்ச பேரு தமிழ் வைப்பாங்களாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.